நண்பர்களுக்கு வணக்கம். நடந்து முடிஞ்ச தேர்தலுடைய முடிவு நம்ம தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்ப டிவிகேக்கு பெரும்பான்மை அது கிடைக்கல, இருந்தாலும் இந்த இடைத்தேர்தல்ல ஒரு பெரும்பான்மையான தொகுதிகள்ல நாம கண்டிப்பா வெற்றி பெறணும், அப்பதான் நம்மளுடைய ஆட்சிக்கு எந்த சிக்கலும் இருக்காது அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 12 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தணும். அப்படி நடத்தினா மட்டும்தான் நம்ம ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஆட்சியை நம்மளால இது பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு பிரில்லியண்டான ஒரு மூவ்மெண்ட் நினைச்சு அவங்க காய் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல அவுட் ஆஃப் சிலபஸா ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகல இருந்து கூட 4 எம்எல்ஏக்கள்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களாம் டிவிகேல இருக்கிறவங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம், அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவங்களெல்லாம் தோற்கடிச்சிட்டு தாவேகா திடீர்னு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனா மொத்தமா இருக்கிற 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ 118 தொகுதிகளில் அவங்க வின் பண்ணியிருக்கணும் அப்படின்ற பட்சத்துல தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை எல்லாம் கிடைக்கல. ஸோ அதனாலேயே இவங்க தாவேகா ஆட்சி அமைக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுச்சு. ஆளுநர் வீட்டுக்கும் பனையூருக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியினர், கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல், விசிகா இவங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்ததுனால தாவேகா ஆட்சி அமைச்சுது. ஸோ இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் இந்த 2 இடத்துல வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதுல இவங்க முதலமைச்சராக பதவியேற்றோடனே திருச்சி கிழக்குல எம்எல்ஏ பதவியை அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து 1000 விளக்கு தொகுதியில இருக்கக்கூடிய தாவேகா எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் அவங்க சபாநாயகரா பொறுப்பேற்றாங்க. ஸோ இதனால சட்டமன்றத்துல தாவேகா அவர்களுடைய பலம் 106 அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்பிக்கை வாக்கெடுப்புலலாம் தாவேகாவுக்கு அதிமுக அப்புறம் அமமுக எம்எல்ஏக்கெல்லாம் கூட ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி ஆதரவு தெரிவித்த அதிமுகவினருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும், ஒரு வாரிய தலைவரோ ஏதோ ஒரு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுதான் நடக்கல. அதிமுகவில் ஏற்கனவே அங்க பயங்கர பிரச்சனை, பூகம்பம், பிளவு, நிலநடுக்கம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் அந்த கட்சியை விட்டு விலகி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல், விசிகா இவங்கெல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து இருந்தாலும் கூட இப்ப வரைக்குமே காங்கிரஸ் மட்டும்தான் தாவேகாவுடைய கூட்டணியில இருக்கு இல்லையா. மற்ற கட்சிகள்லாம் நாங்க வெளியில இருந்துதான் ஆதரவு தருவோம் அப்படின்ற மாதிரி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 5 ஆண்டுகால ஆட்சி முழுமையாக இருக்கணும், அதாவது முழுமையா நாம அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா தனி மெஜாரிட்டியில ஆட்சியில நம்ம இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க கணக்கு போடுறாங்க. அதனாலதான் அதிருப்தி எம்எல்ஏக்கள் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம், முக்கியமா அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் தங்க பக்கம் இழுத்துட்டு வர்றாங்க. ஏற்கனவே 4 அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால போய் இணைஞ்சாங்க இல்லையா. அதுல இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா கூட விராலிமலை எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் அவர்கள் லாஸ்ட் வீக்ல அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கரூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவான எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் நேத்து ராஜினாமா பண்ணிட்டு அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் தாவேகாவுக்கு போவாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ இது எல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா இது வரைக்கும் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்றது அதிகாரப்பூர்வமா இருக்குது. ஆனா இந்த எண்ணிக்கையோட இப்ப இருந்தோம் அப்படின்னா மிச்ச நம்பர் வேணும்ல. அதனால தாவேகா நிர்வாகிகள்லாம் ஒரு கணக்கு போடுறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்றதுனாலதான் திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த ஆட்சிலாம் கண்டிப்பா நீடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. விமர்சனம் இருக்கு. தாவேகா ஆட்சிக்கு வருவதையே இப்ப திமுக, அதிமுக தலைமைகள்லாம் தடுக்க நினைச்சாங்க இல்லையா. சோ அடுத்த 5 வருஷம் தாவேகா ஆட்சியில இருக்கணும், இருப்பதை திமுக கண்டிப்பா நிச்சயமா விரும்பாது. நிறைய சதி வேலைகள் அவங்க செய்வாங்கன்ற மாதிரி தாவேகா நிர்வாகிகள் சந்தேகிக்கிறாங்களாம். அதனால இடைத்தேர்தல்ல இன்னும் ஜாஸ்தியான தொகுதிகளில் நாம நிக்கணும், சட்டமன்ற தேர்தல் நடக்கணும், அதுல நம்ம வின் பண்ணி தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைக்க முயற்சி பண்ணணும். இப்ப அடுத்ததாக நம்ம வட மாவட்டத்தை பார்த்தோம்னா அங்க 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் 12 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கலாம். இப்ப திமுக தலைமை அவங்க மீதும் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் சில பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க. அவங்களும் தாவேகாவுடைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களும் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் இணையறதுக்காக ரகசியமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து வந்துட்டு இருக்குதான். இது நடந்துச்சுன்னா 16 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கும். இதுல 16ல அட்லீஸ்ட் 12வது நம்ம வெற்றி பெற்றோம்னா யாருடைய ஆதரவுமே இல்லாம
5 வருஷம் தாவேக ஆட்சி இருக்கும். விஜய் அவர்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் இருக்காருல்ல, அவரும் வந்து இதை தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப காங்கிரஸ் வந்து இருக்கிறாங்க, ஆனா எது வரைக்கும் இருப்பாங்க அப்படின்றது தெரியாது இல்லையா? ஏன்னா காங்கிரஸ் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தப்பவே யாரு உதவி செஞ்சாங்க? திமுக தான். ஆனா திமுகவுக்கே வந்து சொல்லாம அவங்க முதுகுல குத்துன மாதிரி இவங்க வந்து வந்துட்டாங்க. இதனாலே காங்கிரஸ் தலைமைக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அதாவது சோனியா காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்களுக்குள்ள 3 பேருக்குமே வந்து ஒரு முரண் இருக்குது. நீங்க எதுக்கு இப்படி விட்டுட்டு அங்க போனீங்க? ஏன்னா டிவிகே அப்படின்றது ஒரு நிலையான கட்சி இல்லை இல்லையா? ஸோ திமுகன்றது திராவிட கட்சி இத்தனை வருஷம் இருக்கிறது. நம்ம அங்க இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து சேஃப். அதுவும் இல்லாம மத்தியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5வது பெரிய கட்சி அப்படின்னே சொல்லலாம். காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 5வது இடத்தை சேர்ந்த கட்சினே சொல்லலாம். ஸோ நீங்க இப்படி இருக்கும்போது நீங்க அவங்கள விட்டுட்டு நீங்க எதுக்கு டிவிகே கிட்ட போனீங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. இரண்டாவதாக இந்த மேகதாது அணை பிரச்சனை சார்பாகவும் சில முரண்பாடுகள் இருக்கு. அதனால காங்கிரஸ் வந்து எப்ப வேணாலும் அவங்க வந்து கலந்துட்டு போகலாம். ஏன்னா இத்தனை வருஷம் கூட இருந்தாங்க திமுக, அவங்களையே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது டிவிகே என்ன 40 நாள் கூட ஆகல, 40-50 நாட்கள் தானே ஆகுது அவங்க ஆட்சிக்கு வந்து. ஸோ இவங்களே விட்டுட்டு போக ரொம்ப நேரம் ஆகாது. என்னதான் இவங்க வந்து அமைச்சரவையில ஆட்சியில வந்து பங்கு அப்படின்னு சொன்னாலும் அதை உதறிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி டிவிகே சார்ந்தவங்க நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 106 இடங்கள்ல மட்டும்தான் இவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு. மீதம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு 12 இடங்கள் தேவைப்படுது. இது வரைக்கும் 7 தொகுதியில வந்து எலெக்ஷன் சொல்லிட்டாங்க. கரூர், விராலிமலை, அம்பாசமுத்திரம், பெருந்துறை, இன்னும் தாராபுரம், அப்புறம் மதுராந்தகம், இந்த மாதிரி தொகுதிகளில், திருச்சி கிழக்கு, இவ்வளோ தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5 எம்எல்ஏக்களையோ இல்லை 6 எம்எல்ஏக்களையோ நம்ம வந்து குதிரை பேரம் பண்றோமோ இல்லை என்ன செய்யறோமோ நமக்கு வந்து வந்துடணும். ஏன்னா அதிமுகலேருந்து ஈஸியா நம்ம வந்து எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஏற்கனவே அவங்க வந்து அதிமுகவை ஊழல் சக்தி, தீர்ந்து போன சக்தி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அவங்கள தூக்கி இங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அது எப்படி? இரண்டாவதாக தீய சக்தி அப்படின்னு திமுக வந்து விசாரிச்சுட்டாங்க. ஸோ அந்த திமுக தலைவராக இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவங்க மேல யாரு இப்ப கோபமா இருக்கிறாங்க, அதிருப்தி எம்எல்ஏக்கள் டிஎம்கேல யார் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு 4 பேர் கிடைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க 4 பேரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு இந்த பக்கம் ஏடிஎம்கேல யார் யாரெல்லாம் நீங்க வர்றீங்களோ வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சேர்த்துக்கிட்டு ஒரு 16-17 இடங்கள்ல இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு கண்டிப்பா 12 இடங்கள்ல நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஏன்னா இடைத்தேர்தல் அப்படின்றது இது வரைக்கும் நம்ம வரலாற்று எடுத்து பார்த்தோம்னா ஆளுங்கட்சி தான் வந்து வின் பண்ணும். இது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி அப்படின்ற மாதிரியே வந்து இருக்கும். ஆனா இடைத்தேர்தல் இவ்வளவு தொகுதியிலாம் நடக்காது. ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் மாதிரிலாம் நடக்காது. அதிகபட்சம் 2 தொகுதி இல்ல 3 தொகுதி அது மாதிரி தான் நடக்கும். ஆனா இந்த வாட்டி இது வரைக்கும் 7 தொகுதி அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கப்புறமும் வந்து ராஜினாமா பண்ணுவாங்க, டிவிகேல போய் சேருவாங்க. இப்ப அடுத்ததாக டிவிகேல சேர்ற ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள், சி விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் போய் சேரலாம். இருந்தாலும் ஜான் ஆரோக்கியராஜ் அவர்கள் வந்து விஜயபாஸ்கர் அவரை வந்து சேர்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து தயங்குறாங்க. ஏன்னா ஊழல் கேஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால இங்க வந்தாங்கன்னா எப்படி, சப்போஸ் ஊழல் கேஸ் வந்து எடுக்க பண்ண சொல்லிட்டாங்கன்னா நம்ம மேல மக்களே விமர்சிப்பாங்க இல்லையா? ஏன்னா ஊழலற்ற ஆட்சியை நாங்க கொடுப்போம், போதைப் பொருள் இல்லா தமிழகம் கொடுப்போன்ற மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இந்த ஆட்சிக்கு வந்தோம். அப்படி இருக்கும்போது ஊழல் பண்ணவங்களும் நம்ம பக்கம் சேர்ந்துக்கிட்டா எப்படி அப்படின்ற மாதிரி ஜான் ஆரோக்கியராஜ் அவங்க வந்து யோசிக்கிறாங்க போல, தடை பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை இருக்கு. நிறைய கலாய்க்கவும் செய்யறாங்க. டிவிகே வந்து ஒரு பெரிய வாஷிங் மிஷின் இதுல ஊழல் பண்ணவங்க இந்த எம்எல்ஏக்கள்லாம் உள்ள போயிட்டாங்கன்னா ஊழல்லாம் வந்து அங்கேயே செட்டில் ஆயிடும். அவங்க வெளியில வரும்போது ஒரு புனிதமாக, ஒரு மனிதராக இல்லாம புனிதராக வருவாங்க, அந்த ஊழல்லாம் இல்லாம வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குதிரை பேரம் பண்றீங்க. இது வரைக்கும் வரலாற்றுல இப்படி ஒரு குதிரை பேரம் யாருமே நடத்தினது இல்லை. மாற்றம்னு சொல்லி நீங்க இதைத்தான் நீங்க மாற்றம்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே வந்து காதுல வாங்கிக்கல. யாருனாலும் என்ன மாதிரி பேசிக்கோங்க, நான் வந்து கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருப்பேன், உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு இருப்பேன், அப்பதான் நான் வந்து ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தலைமையை செயல்படுற மாதிரி தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பேசுனா எதுவுமே ஒரு அறிவுபூர்வமா வந்து பேச மாட்டாங்க, ஒரு அனுபவம் சார்ந்து கூட பேச மாட்டாங்க. அவங்க பேசுறது எல்லாமே வேஸ்ட் பேச்சு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி அவங்க வேஸ்ட் பேச்சு தான் பேசுறாங்கன்னு மக்களுக்கு தெரியறதுக்குள்ள ஏதாவது ஒரு போட்டோ ஒன்றை போட்டு அந்த பேஜ் டாக்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த போட்டோ டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. அதனால இந்த ஆட்சி எது வரைக்கும் நிலைக்கும் அப்படின்றதே நிறைய பேருக்கு வந்து சந்தேகமா இருக்கு. ஸோ அந்த சந்தேகம் யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பெரும்பான்மையை நிரூபிக்க இவங்க ஒரு 16, 17, 18 இடங்கள்ல நடத்துவோம், நம்ம ஆட்சி தானே, நம்ம தானே ஆளுங்கட்சி, நம்ம பண்ணுவோம், நம்ம செய்வோம், யாரு கேட்க போறா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து
அறிவாலயம் வந்து ஆட்டம் காண போகுது அப்படின்ற மாதிரி தாவேகா நிர்வாகிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனா அவங்க வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை தொகுதிகளில் இன்னும் இடைத்தேர்தல் அறிவிக்க போறாங்க, எந்தெந்த எம்எல்ஏக்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அடுத்ததாக டிவிகேல போய் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அரசியல் பத்தின அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா எங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.